ஓம் ஷிம்லாய வித்மகி கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையிலிருந்து காணாம போகும் 5 விஷயங்கள், அதுவும் காரணம் ஒரே ராசியில, அதுவும் 12ஆம் வீட்டுல இணைய போகின்ற 5 கிரகத்தினுடைய சேர்க்கையால் விபரீத ராஜயோகங்கள் உருவாகி இருக்குதுங்க. அதனால மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில கண்டிப்பா விபரீத மாற்றங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும். இது என்னன்றது தான் இன்றைய வீடியோல பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே 2026ஆம் வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் தாரம் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி பக்கத்துல ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாம சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, எத்தனை தடவை எத்தனை பேர் உங்களை ஏமாத்தினாலும் நீங்க பதிலுக்கு அவங்க கிட்ட பகையோ எதிரியோ வச்சுக்க மாட்டீங்க. அவங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் மட்டுமே கொடுக்க தெரிந்தவர்கள் நீங்க. அதனாலதான் என்னவோ எல்லாருமே உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த 2026 ஜென்ம சனி நடக்கும்போது இன்னும் கவனம் தேவை. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பழகிற நபர்கள், புதிய நண்பர்கள்ட்ட விஷயத்துல பணம் கொடுக்கல் வாங்கல இருந்து அவங்களுக்கு நீங்க ஒரு வேலை செஞ்சு கொடுக்கறதா இருந்தாலும் கவனத்தோட இருந்துக்குங்க. சரிங்களா? இந்த ஒரு நேரத்துல உங்களை காப்பாற்றும் விதமாக, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் விதமாக கிரகங்களுடைய பெயர்ச்சி சேர்க்கை மாற்றம் நடக்குது. ஏன்னா கடவுளும் கிரகங்களும் எந்நேரமும் கெட்டது மட்டும் தான் செய்யுமா அப்படின்னா இல்ல, நல்லதையும் செய்யும். அப்படிப்பட்ட நல்ல காலம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. ஆமாங்க, பிப்ரவரி மாசம் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய மீன ராசிக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில ராகுவோடு சேர்ந்து புதன் இணைய போகிறார். அதுக்கு முன்னதாகவே சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இணைந்துதான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகத்தினுடைய சேர்க்கை 12ஆம் வீட்டுல நிகழுது. அப்ப இந்த 12ஆம் வீடுன்றது அயன சயன போகஸ்தானம். இந்த 5 கிரகங்களும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துல மறைந்து இருக்கிறார்கள். அப்படி மறைகிறதுனால உங்க வாழ்க்கையில எது மறையும், எது காணாமல் போகும்? 5 விஷயங்கள் காணாமல் போகுங்க. அதுல பெருமளவு உங்களுக்கு நிம்மதி தான். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் அடுக்கடுக்க நல்ல விஷயங்களை நான் சொல்லிடுறேன். 2 விதமான சில கெட்ட பலன்களும் இருக்கத்தான் செய்யுது, அதுல மாற்று கருத்து. அதை கடைசியில நான் சொல்றேன். முதல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யோகம், ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை அப்படின்னா, இந்த வாழ்க்கையில எந்த ஒரு முயற்சி நீங்க பண்ணாலும் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை, ஒரு தடையா யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? சோ உங்க குடும்பத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தடையாக இருக்கக்கூடியவங்க, உங்களோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கக்கூடியவர்கள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடாது, பெயர் புகழ் கிடைக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்துக்கு ஒரு தடையா இருக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்ட நபர்கள் காணாமல் போவார்கள். சோ முட்டுக்கட்டையும் தடையும் விலகுதுங்க. அந்த தடை திருமண தடையா கூட இருக்கலாம். அந்த திருமண தடை கூட உங்களுக்கு விலகுது. மீன ராசியில் பிறந்த பெண்களுக்கு நிச்சயமா திருமண தடை நீங்குது. ஏன்னா 7ஆம் வீடான கன்னி ராசி, அதற்கு அதிக புதன் 12ஆம் வீடான, அதாவது மாமியார் வீட்டை சொல்லும் இந்த 12ஆம் வீடு, அதுல இருக்கிறதுனால கண்டிப்பா மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமண பாக்கியங்கள் நடக்கும். அதே போல இந்த வெளிநாட்டுக்கு போறேன், அதுக்கு ஒரு தடையா இருக்குது, வேற ஒரு ஊருக்கு நான் வீடு மாற்றணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு தடை இருக்குது அப்படின்றவங்க, அந்த மாற்றம் எல்லாம் தடையின்றி இனிமேல் நடக்கும். அதுக்கு யார் தடையா இருந்தாங்களோ அவங்க காணாம போவாங்க. அவங்களால உங்களோட முயற்சியை, உங்களோட விஷயத்தை தடுக்க முடியாது. இது முதல் விஷயம். 2வது, சூரியன் உங்களுடைய மீனராசிக்கு 6ஆம் வீடு சிம்மம், அதற்கு அதிபதி சூரியன் 12ல மறைகிறார். 6க்குரியவன் மறைந்தால் நிச்சயம் கடனும் நோயும், இந்த 2 விஷயம் சேர்ந்து மறையும். குறிப்பிட்ட கடன், அரசாங்க வழியில் வாங்கின கடன், அல்லது பிசினஸுக்காக வாங்கிய கடன், வீட்டுக்காக வாங்கிய கடன், இந்த 3 விதமான கடன் பிரச்சனை குறையும் மறையும். அதற்கு தேவையான பொருளாதாரம், பண வருவாய சனி பகவானும் மேலும் ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பகவானும் கொடுப்பார்கள். ஓகேங்களா? அப்ப கடன் பிரச்சனை கண்டிப்பா குறையும். அதற்குண்டான பிளானை போட்டுருவீங்க. அதே போலதான் நோய் பிரச்சனை கண்டிப்பா தீரும், நோயும் காணாமல் போகும். பெரிய பெரிய ஆபரேஷன் பண்ணணும், ரொம்ப வருஷமா இருந்த ஒரு பிரச்சனை, நோய் பிரச்சனை இப்போ அடியோடு மறையும். உங்க நோய் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இப்படின்னு புலம்பி தெரிவிக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு அதுவுமே சரியாகும். அல்லது பரம்பரை நோய், பரம்பரை வியாதி, பரம்பரை பிரச்சனை, அல்லது ராகுகேது தோஷங்களால், புத்திர தோஷங்களால், முன்னோர்களை பாவ சாபத்தால் குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கு ஒரு குறை இருக்கு, அந்த குறையும் சரியாகும். இப்படிப்பட்ட நோய் பிரச்சனைகள் சரியாகக்கூடிய, காணாமல் போகக்கூடிய யோகம் உண்டு. அப்ப கடனும் காணாம போகும், நோயும் காணாம போகும்.
இதற்கு அடுத்தபடியா 4வது, நிச்சயமா இந்த ஒரு நேரத்துல கண்ட விபத்துகள், அதுவும் குறிப்பிட்ட பெண்களால் ஏற்பட்ட அவமான பிரச்சனைகள் காணாமல் போகும். உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு தலையீடா, ஒரு தலையெழுத்து, தலைவலியா இருக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தமான சமாச்சாரம், வீட்டில் இருக்கக்கூடிய காதல் சம்பந்தமான பிரச்சனைகள், மறைமுகமான பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது உங்களோட முதலாளியா இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவனா இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்களால் ஏதோ ஒரு பிரச்சனை, மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய எதிரிகள், ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் அவங்க காணாமல் போவாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய முயற்சிகள் வீணடிக்கப்படும். அதனால உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். காரணம், உங்களுடைய மீன ராசிக்கு 8ஆம் இடம் துலாம், துலாமிற்கு அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் 12ல மறைஞ்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அதனாலையும் ஒரு நன்மைகள் உண்டு. ஸோ மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடியோடு குறையும். அதுக்கு சான்சஸ் இருக்கு. இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமா 5வது விஷயம் என்ன அப்படின்னா, தீராத சொத்து பிரச்சனை தீரும். கூட பிறந்தவங்களால ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு நிலத்தகராறு இப்படி போய்கிட்டு இருக்கா, அந்த பிரச்சனை தீரும். வேற ஒரு இடத்துக்கு இடம் மாறுவீங்க, சொத்தை மாத்துவீங்க. அதே போலதான் வேலைக்குண்டான மாற்றம், தப்பிச்சா போதும் எப்பா அப்படி இந்த வேலையில இருந்து அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அப்படியோட ஒர்க் ப்ரெஷர்ல இருந்து, இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து, இல்ல ஒரு கமிட்மெண்ட்ல இருந்து நீங்க தப்பிப்பீங்க. ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்ல மாட்டிட்டு முடிப்பீங்க. அதுல இருந்து விடுதலை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மறைவினால் கண்டிப்பா கிடைக்கும். அது செவ்வாய் 12ஆம் வீட்டுல மறைவதனால். ஏன்னா 2ஆம் வீடான மேஷத்திற்கும் 9ஆம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் 12ஆம் மறைகிறார். அப்போ வேலை வாய்ப்பு விஷயத்தில் நீங்கள் மாற வேண்டி நினைக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு தடையாவோ பிரச்சனையாவோ ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க காணாம போய் உங்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த நன்மைகள் நடக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்துல புதன் ராகு இணைந்தால் லட்சுமி நாராயண யோகம், அதுவும் 12ஆம் வீட்டுல இருக்குது. அவ பூர்வீக சொத்துக்கள் புதிதாக வாங்கக்கூடிய, விற்கக்கூடிய, அதனால் லாபம் பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாகி இருக்கிறது. பிள்ளைகள் வழியில படிப்புக்குண்டான யோகங்கள் உருவாகி இருக்குது. கடல் கடந்து படிக்கக்கூடிய, சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. வாழ்க்கை துணை வழியிலும் ஒரு சொத்து பத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கும். மேலும் இந்த சுக்கிரனும் சூரியனும் இணைந்து 12ல் அமர்ந்திருக்கும் போது சுக்கிராதித்ய யோகம், அதுவும் 12ஆம் வீட்டுல, அப்போ நிச்சயமா கட்டிய வீடு வாங்குவதற்கும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேற ஒரு ஊர்ல, வெளிநாட்டுல, இல்ல வெளி மாநிலத்துல சொத்துக்களை வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வீடு மனை அமைவதற்கு யோகங்கள் உண்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல வீடு மனை சார்ந்த விஷயத்துல கவர்மெண்ட் சைடு இருந்து ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அது ஃபேவரா முடியும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு சான்சஸ் இருக்கு. மேலும் புதன் பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு 4ஆம் இடம் மிதனத்திற்கும் 7ஆம் இடம் கன்னிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர், அவர் 12ல் வர்றார். அப்போ படிப்பில் இருந்த தடை நீங்கி படிக்கும் பொழுதே ஒரு வேலை வாய்ப்பு, படிப்புனாலே ஒரு நன்மைகள் கண்டிப்பா நடையும். 12ல புதன் மறைஞ்சா அது யோகம்தான். மேலும் உபய லக்னம், அதாவது மீன லக்னக்காரர்களுக்கு 7ஆம் வீடான கன்னிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாதகாதிபதினு சொல்லுவோம். அவர் 12ல மறையும் பொழுது நிச்சயமா வாழ்க்கை துணை வழியிலும் வீடு மற்றும் படிப்பினாலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் மறையும், குறையுங்க. ஓகேங்களா? ஸோ வாழ்க்கை துணையால ஏற்பட்ட பாதகங்கள் நீங்கும். ஸோ அதுக்கு சான்சஸ் இந்த புதன் 12ல மறையுதுதான். சரிங்களா? ஸோ இவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்க ராசியில் ஜென்மத்துல சனிவான் இருக்கிறாரு, அது மறந்துடாதீங்க. அப்போ சனி பகவான் இருக்கும்போது தான தர்மங்கள் மற்றும் உடல் உழைப்பால் கோயில்களுக்கு நீங்க செய்யக்கூடிய உளவார பணி, கோயில்கள் உங்களால முடிஞ்ச தொண்டு செய்யுங்க, சுத்தம் பண்ணுங்க, கிளீன் பண்ணுங்க. மேலும் ஊனமானவர்களுக்கு அல்லது வயதானவர்களுக்கு அவங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா அதுக்குண்டான மருத்துவ உதவி, அல்லது அவங்களுடைய நடக்க முடியாதவர்களுக்கு அந்த நடக்க தேவையான உபகரணங்கள், மிகப்பெரிய வயதானவர்களுக்கு செருப்பு, காலணி வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க. இதெல்லாம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய அளவு நன்மை உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். தவறாம நீங்க பண்ணீங்க. ஸோ நண்பர்களே, நாம் இன்று மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக்கும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் செய்யுங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலுத்தி வச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ மறையும் திருவடி சரணம்.